ஹாய் வணக்கம், வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் என்னென்னா சிக்கன் கிரேவி. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனை கழுவி மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, 1 தக்காளி பொடியாக நறுக்கியது, தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 டீஸ்பூன், பட்டை கிராம்பு ஏலக்காய், தேங்காய் பால் 1 கிளாஸ், 1 டீஸ்பூன் நெய், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சக்தி சிக்கன் மசாலா ஒரு 3 ஸ்பூன், மல்லி இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து போட்டுக்கோங்க. கடாய் சூடானதும் அதுக்கு தேவையான சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க 3 பட்டை, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க, 3 கிராம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க பல்லாரி ஆட் பண்ணிக்கோங்க. பல்லாரி வதங்கிறதுக்காக 2 உப்பு சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா வதங்கும். கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இப்ப நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஸ்டேஜ்ல சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கன்ல இருக்கிற அந்த தண்ணியே போதும். இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சக்தி சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகத்தூள், தனியாத்தூள், நல்லா கிளறிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. மீதி இருக்கிற தேங்காய் பாலையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு உங்களுக்கு பத்தாது அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வேக விட்டுருங்க. அப்பதான் அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்.
இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லி இலையை தூவிக்கோங்க. இப்போ வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து ரொம்பவே அழகா இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.